வணக்கம் நேர்களே. நம்ம இன்றைக்கி அனலட்சுமி கிச்சனில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ராகி கூழ் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் ராகி மால்ட் ரெண்டுமே பண்ண போகிறோம். இப்போ நல்ல வயசானவங்க கொஞ்சம் 35+ன்னா நீங்கள் கொஞ்சம் ஒபிசிட்டி எப்படிலாம் இருந்தது, டயபெட்டிஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ராகி கூழ் குடிக்கலாம். ராகி மால்ட்டு சின்ன குழந்தைங்களுக்கே கொடுக்கலாம். ரொம்ப அயர்ன் ரிச்சு, எல்லா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஃப்ளோட்டிங் டம்மி, இந்த பெல்லி நல்லா தொங்குற மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ராகி கூழ், ராகி மால்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய சின்ன குழந்தைங்க ஒபிசிட்டியால் கஷ்டப்படுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நீங்கள் ராகி மால்ட்டு கொடுக்கலாம். அது கொஞ்சம் இனிப்பு போட்டு பண்ணுறனால அது சின்ன குழந்தைங்களுக்கும் மோரில் கலந்து நம்ம ராகி கூழ் பெரியவங்களுக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ ரெண்டுக்கும் சேர்த்து தண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 டம்ளர் தண்ணி, நார்மல் இந்த டம்ளரில் 3 டம்ளர் தண்ணியை அடுப்பில் வச்சுருக்கேன். தென் 1 டம்ளர் தண்ணியில் இந்த ராகி இதை கலந்துக்கோங்க. நீங்கள் சூடாக போட்டு கலந்தீங்கன்னா நான் கட்டி ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு குளிர்ந்த தண்ணியில், கோல்டு வாட்டரில் இதை நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் உப்பு போடலை. இப்போ நீங்கள் கூழ் தான் செய்ய போகிறோம், எல்லாமே கொஞ்சம் பெரியவங்க தான் குடிக்க போகிறாங்கன்னா நீங்கள் உப்பு போட்டே ராகி கூழ் கிண்டிடலாம். குழந்தைங்க இது மால்ட் கொடுக்க போகிறீங்கும் போது உப்பு போடக்கூடாது. அதனால் நான் உப்பு போடாமையே செய்ய போகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு இதில் மெல்ல அந்த சூடாக இருக்கிற தண்ணியில் இதை கலந்து விட்டுறேன். ரொம்ப முக்கியமாக இது ரொம்ப ஸ்லிம்லேயே வச்சுக்கிட்டு, சிம்மில் அடுப்பை ரொம்ப கம்மியாக வச்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கொஞ்சம் பொறுமை அவசியம். பட் நீங்கள் இதை சப்போஸ் இப்போ இன்றைக்கி மார்னிங் நீங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை காலையில் குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நைட்டே கூட நீங்கள் பண்ணி அடுப்புலேயே வச்சிடலாம். நல்லா கெட்டியாக இருக்கும். அதை எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக எப்படி பண்ணுறது தான் சொல்கிறேன். திரும்ப நான் சொல்கிற மாதிரி ராகி மால்ட்டுனால தான் நான் உப்பு போடலை. நீங்கள் கூழ் செய்கிறதா இருந்தால் இப்போயே நீங்கள் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொறுமையாக வச்சு கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ராகி மாவில் செய்கிறது ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகலை. இது எப்படி ஆயிட்டுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இப்போ அந்த அடி பிடிக்காமல் கை விடாமல் பண்ணனால தான் இப்படி வந்திருக்கு. இல்லைன்னா அடியில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மாதிரி கட்டி ஆயிரும். ஸோ அது விடாமல் பார்த்துக்குங்க. கொஞ்சம் பொறுமை அவசியம். இன்னொன்று அடி கனமான பாத்திரம் வச்சுக்கணும். நீங்கள் எவர் சில்வர் பாத்திரம்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இது மாதிரி பொறுமையாக பண்ண முடியாது. நான் அதனால தான் பேன் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது மாதிரி கிண்டிக்கிட்டே இது என்ன அளவு அப்படின்னா, நல்லா உள்ளே கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிச்சுட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் வேகாமல் சாப்பிட்டிங்கன்னா ஒரு மாதிரி நெருன்னு இருக்கும். அது இன்டைஜஷன் ப்ராப்ளம் கொடுக்கும். அது இந்த மழை நேரத்தில் நீங்கள் கஷ்டத்தை கொடுக்கும். ஸோ அதனால் நல்லா அதை உள்ளேயே கொதிக்கணும். நான் காட்டுறேன் எப்படி கொதிக்கும் அப்படிங்கிறத. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி டார்க்காக ஆயிரும். அதுதான் அதனுடைய அளவு. இன்னொன்று கையில் தொட்டிங்கன்னா அந்த இது ஒட்டாமல் வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம். அது எப்படி கொதிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த உள்ளடங்கி கொதிக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி பண்ணும்போது நல்ல பபிள்ஸாக வருது இல்லையா? இப்போ நம்ம அடுப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். ஸ்பீடாக வச்சுட்டிங்கன்னா, ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மேலே தெரிச்சிடும், உங்களுக்கு கொப்பளமாயிரும். ஸோ அதான் இது மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இது மாதிரி நல்லா கொதிக்கணும். அது உள்ளிருந்து நல்லா கொதிச்சுட்டு மேலே வரணும். பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். பாருங்க நல்லா கொதிக்குது. நான் இந்த கரண்டியில் 4 கரண்டி ராகி மாவு சேர்த்துக்கிட்டேன். 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். எப்படி கெட்டி ஆகிட்டு பாருங்கள். அது இப்போ நீங்கள் மால்ட் அப்படின்னா, நீங்கள் இப்போ சப்போஸ் பசங்களுக்கு 2 டம்ளர் கொடுக்க போகிறீங்க பால் அப்படின்னா, ஒரு 1.5 டம்ளர் இல்லைன்னா ஒரு டம்ளர் ஃபுல்லாக பால் முதையே நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே பாருங்கள் நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். பக்கத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்களோ 2 டம்ளர் 3 டம்ளர், ஏன்னா அது மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 டம்ளர் 3 டம்ளராவது கொடுப்பீங்க. இந்த ஏலக்காய் போட்டு சுகர் போட்டு கொடுக்கலாம், இல்லை பாம் சுகர் போட்டு கொடுக்கலாம். அது 2 டம்ளர்னால் நீங்கள் அதுக்கு மாதிரி 2 டம்ளர் ஒரு 1.5 டம்ளர் பாலும், இல்லை இது ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கொஞ்சம் கெட்டி ஆயிரும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா கெட்டி ஆயிரும். ஸோ அப்போ அதில் கொஞ்சம் தண்ணியை ஆக்கிறதுக்கு தான் பால் ஆட் பண்ணுறோம். அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். பசங்களுக்கு பிடிக்காது. கூலாக இருந்ததுன்னா இதை நம்ம அப்படியே ஒரு 1/2 டம்ளர் போட்டுட்டோம்னா ஒரு டம்ளர் மோர் ஊற்றி உப்பு போட்டுட்டு நம்ம கலக்கி விட்டு நல்லா ஆற்றி நம்ம அதுக்கப்புறம் எப்படி சர்வ் பண்ணணுமோ குடிச்சிக்கலாம். நீங்கள் ஈவன் லஞ்சுக்கு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் காலையில் இது கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். அதாவது கூழ் சாப்பிட்றவங்களுக்கு. மால்ட் சாப்பிட்றவங்களுக்கு ஒன்றும் தேவை இருக்காது. தென் ஆஃபீஸ் போகும்போதும் கூட நீங்கள் யங்ஸ்டர்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ளாஸ்கில் சூடாக மால்ட் எடுத்துகிட்டு போயிடலாம், ராகி மால்ட்டு. இல்லைன்னா நீங்கள் மோர் கலந்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன கண்டெய்னரில் இந்த மோர் கலந்து எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா ஒரு 11 o'clock டீலாம் குடிக்காமல், டீ காஃபி குடிக்காமல் இதோட குடிச்சிங்கன்னா ஃபில்லிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு நல்லா சாப்பிட்ட ஒரு ஃபீல் கொடுக்கும். ஹெல்த்தியும் கூட. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ரொம்ப அப்படியே டம்மி ஃபுல்லாக இருக்காது, லைட் வெயிட்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது.
நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இன்னொன்று நம்ம டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கட்டியாயிரும். நம்ம அதுக்கப்புறம் என்னென்ன வேணுமோ அதை போட்டு இது மீடியமாக வச்சுக்கிட்டு என்னென்ன வேணுமோ அதை அலையிட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து அடங்கிட்டு நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், அதோட கன்சிஸ்டன்சி கலர் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு. அடியில் பிடிக்காமல் கிண்டதுனால கட்டி இல்லாமல் இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி மால்ட் ஆட் பண்ணலாம், மால்ட்டுக்கு என்ன பண்ணலாம், அதில் கூழுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இதில் உப்பு போடாமல் தான் காய்ச்சிருக்கேன், பார்க்கலாம். பாருங்கள், நான் இப்போ இந்த கிண்ணம் அளவுக்கு 2 டம்ளர் வரும் இது. நான் இப்போ இதில் வந்து மோரை வந்து நல்லா தண்ணி விட்டு ஒரு 3/4 டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த ராகி கூழை ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆற வச்சு கூட பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு வீடியோ பர்பஸ்க்காக சூடாகவே ஆட் பண்ணுறேன். ஆற வச்சு பண்ணிட்டீங்கன்னா அப்படியே குடிச்சிடலாம். நல்லா கலந்துதுங்க. நீங்கள் ஆற வச்சு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி கூட வராது, திட்டியாக வராது. நல்லா கலந்துடுங்க. இது கொஞ்சம் கூல் ஆகட்டும். இப்போ நம்ம மால்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இது ஒரு 3 டம்ளர் பிடிக்கும், 3-4 டம்ளர் பிடிக்கும். அந்த பாத்திரம் எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் சுகர் போட்டுக்கலாம், இல்லை பாம் சுகர் போட்டுக்கலாம். நான் சுகரை விட பாம் சுகர் ரொம்ப நல்லது. இது நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் இந்த டைமில் அந்த தனியாக நீங்கள் இறக்கி வச்சுருக்கீங்க இல்லையா, கூழ் இருக்கீங்களா, அதில் வந்து நீங்கள் ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் மால்ட் மட்டும் தான் பண்ண போகிறதா இருந்ததுன்னா நீங்கள் ஏலக்காவை தட்டி அதை இறக்கும்போது ஏலக்காய் தட்டி இறக்குங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ தனியாக போடுறதுனால ஏலக்காவை இப்போ தான் போட போகிறேன். இப்போ இதுக்கு கலந்துக்கிறதுக்கு பால் வேணும். ஸோ இது நான் ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக விடுறேன். இப்போ நம்ம இந்த மால்ட் ஃபஸ்ட் இதை கலந்துக்கலாம். அடியில் உள்ள பாம் சுகரு இது உடம்பு நீங்கள் வந்து சுகர் போடுறத விட இது நல்லாயிருக்கும். அப்படி இந்த கலரோட மெர்ஜ் ஆயிரும். இப்போ நம்ம இந்த கூழை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சூடாக இருக்கிறதுனால கையோடு கிண்டி விட்டுருங்க. ஆறின பால் தான் கிண்டணும். பால் நான் ஆற வச்சுருக்கேன். சூடாக இருக்கிற பாலில் பண்ணிங்கன்னா திரும்ப கட்டியாயிருங்க. பாருங்கள், இப்போ நான் ஆற வச்சுருக்கிறதுனால இதெல்லாம் வந்து ஒரே இதாகிடுச்சு. நீங்கள் இன்னும் கூட போட்டுக்கலாம், கொஞ்சம் திக்காக இருக்கும். நல்லா ஒரு 2-3 டம்ளர் பசங்களுக்கு கொடுத்தாலே ஃபில்லிங் ஆயிரும். பெரியவங்கன்னா 3-4 டம்ளர் கூட குடிக்கலாம். நீங்கள் பால் ஆட் பண்ணுறதுலேயும் இதுதான் இருக்குது. அந்த கூழ் செய்யும்போது நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வேற நீங்கள் மால்ட் பண்ணும்போது பால் ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு சுகர் போட்டிருக்கீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மால்ட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி சர்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மால்ட்டுக்கு இது மாதிரி கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். பாலும் ஆறி இருக்கணும், நம்ம செஞ்ச கூழும் ஆறி இருக்கணும். அதனால தான் நான் முந்தின நாள் நைட்டே நீங்கள் செஞ்சு வச்சுருங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ சூடாக பண்ணாலும் நீங்கள் 1-2 கட்டி இருக்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான ராகி மால்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சூடாகவே கொடுக்கலாம். வெதுப்பான சூடில் கொடுங்க. நல்லா 2-3 டம்ளர் குடித்தாலே போதும், டம்மி ஃபுல்லாகிடும். ஈவன் நீங்கள் பெரியவங்களுக்கு கூட ஒரு 4 டம்ளர் குடிச்சிட்டு போயிடலாம். ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா நல்லா ஃப்ளாஸ்கில் இது மாதிரி வெதுப்பு சூடில் போட்டிங்கன்னா ஒரு 11 o'clock காஃபி டீ அவாய்ட் பண்ணிட்டு இதை குடிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. மறக்காமல் ஏலக்காய் தட்டி போடுங்க, அது நல்லா வாசமாக இருக்கும். ஸோ ஒரு ராகி மால்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி ராகி கூழ் சர்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம்.